படத்தோட ஹீரோவான அமீர் கான் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பேஸ்கெட் பால் கோச்சா இருப்பாங்க டெல்லியில. ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஹெட் கோச்சா ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரம் ஹெட் கோச்சுக்கும் 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா அடிக்கடி முட்டிக்கும். இந்த சமயத்துல ஹெட் கோச்சும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டைன்னு சொல்லி கூடுவாங்க. சில பேர் ஹிந்தில டிங்குங்குவாங்க, இல்லைன்னா பட்லாம்பாங்க. ஸோ அப்படி சொன்னதான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்பவே கோபம் வரும் நம்ம ஹீரோவுக்கு. இதனால கோபப்பட்டு ஹெட் கோச்சை பாத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. இதனால ஒரு பக்கம் சஸ்பெண்ட் ஆக, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டென்ஷன்ல குடிச்சிட்டு காரை கொண்டு போய் இடிக்கையும் அதுவும் பாத்தீங்கன்னா பிரச்சனை. கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தண்டனை கொடுக்காம அதுக்கு பதிலா கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு இன்டெலிஜுவல் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோச் 3 மாசம் கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிடுவாங்க. வைக்காம செஞ்சாலும் போக பாத்தீங்கன்னா அந்த பசங்க கூட அவ்வளோ கனெக்ட் ஆயிருவாங்க. அதே மாதிரி அமீர் கானோட ஒய்ஃபா பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிலியா நடிச்சிருப்பாங்க. என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சுதான் இருப்பாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு நேஷனல் டோர்னமெண்ட் வரப்போற விஷயம் தெரிஞ்சு 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா உண்மையிலங்க அமீர் கானோட நடிப்பு சரி அவ்வளோ சூப்பரா இருந்தது. படம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட படத்துல நிறைய படம் நல்லா இருக்கும். தாரே ஜமீன் பர், தங்கல், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார், இந்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு ரீமேக் படமா இருந்தாலுமே இந்த படத்தை நம்ம அமீர் கான் எடுத்து நடிச்ச விதம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஒவ்வொருத்தர் உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு படம். நீங்களும் இந்த படத்தை பாருங்க, படம் சூப்பரா இருக்குங்க.